ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிராம்பு கிராம்பு பூன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, பிரியாணில எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த ஒரு தோட்டத்துல நம்ம ஒரு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தங்க கிராம்பு பூ பறிச்சிட்டு இருக்காங்க. பெரிய சைஸ் மரமாகும், 50 வருஷம் எதேசம் ஆன மரம். இதெல்லாம் கிராம்பு மரம். இதுல தான் கிராம்பு பூ பூக்குது. கிராம்பு பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் தெரியுமா, அந்த யூஸ் பண்ணக்கூடிய சாதனமாகும். போய் பார்ப்போம். இதெல்லாம் பெரிய பெரிய மரம். இதுலயாவும் பறிச்சிட்டு இருக்காவ, மேலே பறிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ மலை பிரதேசத்துல ஹியூமிடிட்டி தேவை இதுக்கு நிறைய. இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, பூ. இப்போ இந்த மாதிரி பூ ஒன்றுன்னா பறிப்பாங்க, இந்த கொத்து கொத்தா பறிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பறிச்சிருக்கோம். அப்போ மக்கா, இதுதான் கிராம்பு பூ. இதுக்கு மேலே ஒரு மொட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மொட்டு உடஞ்சிட்டுனா இது வேஸ்ட் ஆகி போகும். இந்த பூக்கிறதுக்கு முன்னே இதை பறிச்சிடணும், இந்த கிராம்பை. அப்போ தான் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஸ்மெல், நல்லா மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ என்னை சுற்றி நம்ம கிராம தோட்டத்தில் நிற்கும். நம்ம ஒரு தெரிஞ்ச அண்ணன் இங்கே பறிச்சிட்டு நிற்காவ. ஆனால் பர்மிஷன் கேட்டாங்க, நம்ம வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு. அவர் எவ்வளோ ஹைட்டில் நின்று பறிச்சிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். அண்ணா, எங்கவே இருக்குதியா? மரத்துக்கு சைஸை பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய சைஸாக இருக்கு. தெரியுது, ரொம்ப பெரிய சைஸாக இருக்கு கிராம்பு. பின்னிருங்க, இந்த கம்பில் எல்லாமே பூத்து கிடக்கு. நானும் பறிச்சு தரட்டா? பார்த்தீங்களா, இதுதான் கிராம்பு. அதை நம்ம கொஞ்சம் இதில் பறிச்சிருக்கோம். பாப்பா அண்ணா எங்கே இருக்காருன்னு. 2-3 மரத்தில் மேலே சவுண்டு கேட்டு சாக்கு மட்டம் கிடக்குமாக்கா. ஓய், மேலே இருக்குதியா? எப்போ இந்த மரத்துக்கு மேலதான் இருக்காரு. ஓ, எங்க இருக்குது? ஏ, அங்க இருக்குங்க பாருங்க. அல்ல தலைய காட்ட போய் தெரு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் இருக்காரு. 2 பேர் நிக்காங்க. 2 பேர் இருக்குதுங்களோ? பார்த்த 2 பேர் இருக்குதுங்களா? ஒரு அண்ணன் அங்க இருக்கியாவ. இதுக்கடையில ஒரு ஆளு கால் தெரியுது. கூட நிக்க ஆள் யாரு? தம்பியா? பாத்தீங்களா மக்கா, வேற லெவல இருக்கு. இதான் கிராம்பு தோட்டம். ஆனா ஒரு மரத்துல எத்தனை கிலோ கிடைக்கும்? எத்தனை? 50? மக்கா, இந்த ஒரு மரத்துல 50 கிலோ கிடைக்குன்னு சொல்லியாவ. இதில் நிறைய கிராம்பு பெரிய பெரிய மரமா நிக்குது. ஓனர் இல்லை நினைக்கிறேன். மேல 2 பேர் இருக்கியா மக்கா இந்த மரத்துல. டாப்ல ஒரு ஆளு, இதுக்கு இடையில ஒரு ஆளு. சுத்தி நின்று கை கத்துறதெல்லாம் பறிப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியுதா, கொலா ஆடுது. அண்ணா லேசா, அண்ணா லேசா மரத்தை ஆட்டுங்கண்ணா 2 பேரும். பாத்தீங்களா, 2 பேர் இருக்கு. ஆனா போதும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அண்ணன் பறிச்சிட்டு இருக்கியா 2 பேரு. இப்படிதான் கிராம்பு பறிப்பாங்க மக்கா. இப்போ உள்ள யானி சரி சரி. முதல்ல இப்படி பறிப்பாங்க. அதுக்கடுத்து யானியை சாச்சி வச்சு, பெரிய யானி உண்டு, ரொம்ப ஹைட்டான யானி. சாச்சி வச்சு இந்த சைடில் இருக்க கொப்புல எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பறிச்சு எடுப்பாங்க மக்கா. அப்போ என்ன இருக்கு, கிராம்பு நம்ம பறிச்சிருக்கோம். ஆனால் அது கிலோவுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டா? டெய்லி மக்கா கிலோவுக்கு சம்பளம்னா ஒரு நாள் எத்தனை கிலோ பறிச்சாலும் 1 கிலோவுக்கு 75 ரூபா 80 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கு. அல்லாமல் டெய்லி சம்பளத்துக்கு பறிக்கிறவங்க இவங்களுக்கு 1300 ரூபா சம்பளம். சாயங்காலம் ஒரு 3 மணி 3:30 4 மணி வரைக்கும் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது ஒன்றும் கிடையாது. மேலே பாட்டு போட்டுரு தலைவர் தம்பி பறிச்சிட்டு இருக்காரு. அங்கே ஏதாவது சவுண்டு எதுவும் ஓடிடும். அப்போ சரி மக்கா, நீங்கள் கிராம தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சரியா? அடுத்தது நம்ம ரூமு பக்கத்தில் நிறைய கிராம்பு இருக்குது. அதெல்லாம் எப்போ பறிக்க வர்றாங்கன்னு தெரியல. இதுதான் கிராம்பு. பார்த்தீங்களா, இது பெருசு. இந்த பூத்துட்டுனா இது வந்து நஷ்டப்பட்டுரும், வேஸ்ட் ஆயிரும் அந்த கிராம்பு. சரி மக்காவை பார்ப்போம். சந்தோஷம், நான் போயிட்டு வரேன். இந்த சைடு எல்லாம் பெரிய பெரிய மரமா இருக்கு பார்த்தீங்களா. ஆனா இது எத்தனை வருஷம் ஆன மரமா இருக்கும்? எத்தனை வருஷம் ஆனதா இருக்கும் மரம்? இது ஒரு 40-50 வருஷம் இருக்குன்னு சொல்லியாரு இந்த மரம், இந்த தோட்டமே. சரி மக்கா, நம்ம கிளம்பிடுவோம்.
சரி, அப்பா கிராம்பு தோட்டத்துலேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு கிராம்பு பறிப்போம். அங்கே பாருங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா கிராம்பு பறிச்சிருவோம். இதோட தண்டு, இந்த கிராம்பு மட்டும் விலைக்கு போகாது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு மரத்தோட இலைகள் இப்போ பறிக்கும் போது கீழெல்லாம் உளுந்துருக்கும். இந்த இலைகள் எல்லாமே கூட்டி ஒரு டீம் வந்து விலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கிலோ 10 ரூபா அப்படின்னது உண்டு. அது போக இந்த கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராம்பு தனியாக ரேட்டு போவோம். இந்த கிராம்பு கீழே ஒரு சின்ன நட்டு மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு ஜாயிண்ட்டு தெரியுதா? அது யாரு வாங்க? சஜினா. அப்போ இதோ இந்த கிராம்போட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஜாயிண்ட்டு இது எல்லாமே விலைக்கு போகும். இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டு அதுக்கு தனி ரேட் உண்டு, எவ்வளோன்னு தெரியலை. அதனால் கிராம்பு வைங்க மக்கா. அவங்க ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒன்று வச்சு விடுங்க. நான் பறிக்கிறது சந்தோஷம் அனுப்பலாம். சரி மக்காவை பார்ப்போம். டாட்டா பாய் பாய், சி யூ மக்கா. அப்போ டாட்டா பாய் பாய் காட்டினேன் உங்களுக்கு. யானையில் பறிக்கிறதை காட்டிட்டு நான் டாட்டா பாய் பாய்க்கேன். என்ன விஷயம்னு பார்த்தா, ஒரு ஆள் சைடில் வந்து யானையில் பறிச்சுட்டே இருக்காவ. அவங்களே பார்ப்போம். இங்கே பேக்கில் சந்தோஷம் அவங்க தம்பியை மேலே மரத்துக்கு மேலே ஏறி கம்பு கட்டி வச்சு கட்டி அந்த கம்புக்கு மேலே நின்று பறிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அது சென்டரில் மட்டும்தான் பறிக்க முடியும், சைடில் பறிக்க முடியாது. ஏன்னா பெரிய மரமாக இருக்குது பார்த்தீங்களா. சைடில் ஒரு ஆள் யானி வச்சு பறிச்சிட்டு இருக்காத. அப்போ அந்த யானையை என்ன எப்படின்னா, இந்த மரத்துக்கு மேலே சாச்சி வச்சிருக்கு பாருங்க. சாச்சி வச்சிருக்கா 2 கயறு. அந்த யானையிலேருந்து மேலே ஒன்று சென்டரில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. என்ன விஷயம்னா, உடஞ்சி விழுந்துடக்கூடாது பார்த்தீங்களா. ஒத்தைக்கு தான். ஹலோ தம்பி. ஒரு தம்பியான் பறிச்சு அங்கே பாருங்க எவ்வளோ தைரியம். மட்டும் ஒரு சின்ன ஒரு கல்லில் பிடியே இல்லை, இங்கே ஆளே இல்லை கீழே. பார்த்தீங்களா பறிக்கிறது. பார்த்தீங்களா இப்படி சைடில் மாற்றி மாற்றி வச்சு இந்த மரத்தை சுற்றி பறிப்பாங்க. தம்பி சாயங்காலம் வரையும் பறிப்பீங்களா? 4 மணி வரையும் பறிப்பாரா? பார்த்தீங்களா. ஏன்னா சென்டரில் இருந்து இதெல்லாம் பறிக்க முடியாது. அதனால பெரிய யானையாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதோட ஹைட்டு யானை உண்டோ? இதோட ஹைட் உள்ள யானை உண்டு நினைக்கிறேன். பார்த்தீங்களா மக்கா, அவ்வளோ ரிஸ்க் எடுத்தாக்க அந்த கிராம்பு பூ ஒரு ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வருது பிரியாணி இதுக்குள்ளே போட்டு. இந்த மாதிரி ஆள் பறிக்கிறதுனால தான். ஏன்னா பறிக்கலைன்னா அந்த பூ பூத்து கீழே தொழிஞ்சு விழுந்துடும். தொழிஞ்சு விழுந்தா குறுத்துரும். என்ன பழமாயிரும் அந்த பூ. காட்டி தரேன் ஒரு வாட்டி கூட. பார்த்தீங்களா, இதுதான் கிராம்பு பூ. இந்த சென்டரில் ஒரு பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெருசாகி பூத்துருச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது என்ன பாருங்க, பூத்தது நிற்குது. பூத்தது காட்டி தரேன். இப்போ பார்த்தீங்களா கிராம்பு பூத்துடுச்சு. இது நல்லது, வேஸ்ட்டு. இது எடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, என் இதில் அப்படியே நின்று இது என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்து குறுக்க ஆரம்பிக்கும் பூவு. பார்த்தீங்களா. சரி மக்கா பார்ப்போம். சரியா, கிராம்பில் இலை தண்டு எல்லாமே விலைக்கு போகும். அதனால கிராம்பு மரம் ஒன்று வாங்கி நடுங்க மக்கா. இந்த இடம் வந்து தனியார் காட்டுலேயும் இருக்குது. தனியார் காடு, அதாவது காடு தான், ஆனால் வேற ஆளோட கைவசத்தில் இருக்கிறதுனால இது தனியார் காடு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் இந்த மக்கள் ஒரு வருஷம் 12 மாதம் உண்டு. இதில் ஒரு 10 மாதம் வேலைக்கு போவாங்க. போயிட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு 2 மாதம் இந்த காட்டுக்குள்ளே தான் இவங்களுக்கு வேலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு பூ அடக்கிறது, அதுக்கடுத்து நல்ல மிளகு அடக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் 2-3 மாதம் இருக்கும் தொடர்ந்து. அதனால் இங்கே உள்ளவங்க எல்லாமே 2-3 மாதம் இங்கே ஒரு சுற்றி இருப்பாங்க. இங்கே பாருங்க ஒரு சின்ன கிராம்பு மரம் நிற்குது. சரி மக்கா பார்ப்போம். டாட்டா.
சரி மக்கா, கிராம்பு தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. அப்போ உங்கள் வீட்லேயும் கிராம்பு மரங்கள் வாங்கி வைக்கலாம், எல்லா இடத்துலையுமே வரும். ஆனால் மேக்ஸிமம் மலைகளில் தான் நட்டுருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அதிகம். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டே தான் இருக்கோம். இந்த புல்லெல்லாம் கரிஞ்சு கிடக்கிறது மருந்து அடிச்சு விட்ருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கிராம்பு சீசனுக்கு மட்டும் மருந்து அடிப்பாங்க. ஏன்னா இந்த கிராம்பெல்லாம் பறிக்கணும் பார்த்தீங்களா, அதனால் இங்கே ஃபுல்லாக பாம்பு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே புல்லுக்குள்ளே கிடக்கும். சரிம்மாக்கா, அப்போ நம்ம பைக்கு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா பேக்ரவுண்டில் மலையாகும். ஃபுல்லாக மலையில் தான் நம்மளே இருக்கோம். சரிம்மாக்கா, பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். ஒரு கிராம்பு வாயில் போட்டு சவச்சிட்டே போகிறேன், ரொம்ப காட்டமாக இருக்குது. அப்போ நான் பைக்கு கிட்ட வந்தாச்சு. சரிம்மாக்கா, அப்போ பார்ப்போம். டாட்டா, பை பாய், see you. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளும் பார்ப்போம், இன்னொரு வீடியோவில். சரியா, பார்ப்போம், பாய்.